யோகா தினத்தை ஒட்டி புதுச்சேரி நகரம் முழுவதும் அரசு சார்பில் வைக்கப்பட்டுள்ள விளம்பர பலகைகளில் இடம்பெற்றிருந்த இந்தி மொழி வார்த்தைகளை தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் கருப்பு மையால் அடித்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். சர்வதேச யோகா தினம் வரும் ஜூன் 21ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்காக அரசு சார்பில் நகரம் முழுவதும் விளம்பர பதாகைகள் வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த பலகைகளில் அனைத்து அறிவிப்புகளும் இந்தி மொழியில் மட்டுமே இடம்பெற்றுள்ளது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ் முழுமையாக புறக்கணிக்கப்பட்டிருப்பது தமிழ் பேசும் புதுச்சேரி மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு தமிழ் அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சியினர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் கிழக்கு கடற்கரை சாலை, இந்திரா காந்தி சதுக்கம் உள்ளிட்ட நகரின் பல்வேறு பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த யோகா தின விளம்பர பலகைகளில் இருந்த இந்தி வார்த்தைகளை தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் கருப்பு மையை கொண்டு அடித்தனர். மேலும் இந்தி தெரியாது போடா என்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு புதுச்சேரி அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். வருகின்ற 27ஆம் தேதி சர்வதேச யோகா தினம் முன்னிட்டு புதுச்சேரியில் மகா உற்சவ் என்ற ஒரு நிகழ்ச்சி நாளை நடைபெற இருக்கிறது. அதற்காக புதுச்சேரி முழுவதும் யோகா சர்வதேச யோகா சம்பந்தமாக பதாகை முழுவதும் வைக்கப்பட்டிருக்கு. பெரும்பான்மை நூற்றுக்கணக்கான பேனர் வைக்கப்பட்டிருக்குது. ஏற்கனவே பூச்சியில் பேனர் கலாச்சாரம் இல்லைன்னு சொல்லி ஒரு கலாச்சாரம் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. ஆனால் இவங்க பேனர் வச்சிருக்கிறாங்க. இருந்த போதிலும் அவங்க வச்சிருக்கிற அனைத்து பதாகைகளையும் பார்த்தீங்கன்னா ஹிந்தி மட்டுமே தான் இருக்குது. ஆனால் புதுச்சேரி 99% புதுச்சேரியில் இருக்கிற மக்கள், பூர்வீகக்கூடிய மக்கள் தமிழ், தாய் வழி தமிழ் மட்டும்தான் எங்களுக்கு. ஆனால் இங்கே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா முழுக்க இந்தியில் எல்லா பகுதியிலையும், ஏன்னா அனைத்து சிக்னல்லையும் விளம்பரப்படுத்துகிற மாதிரி இந்தியை முன்னிறுத்தி தமிழே இல்லாமல் அவங்க திட்டமிட்டு இந்த ஒரு வேலையை செஞ்சுருக்கிறாங்க. இதனை நாங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் கண்டித்து அங்கே எங்கெங்கெல்லாம் புதுச்சேரியில் அந்த பேனர் வச்சிருக்கிறாங்களோ அதில் உள்ள இந்தி வாசகங்கள் அனைத்தையும் நாங்கள் கருப்பு மை கொண்டு எங்களுடைய அழிச்சு எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் பதிவு செஞ்சிருக்கிறோம். தயவு செய்து புதுச்சேரி மாநிலம் என்பது தமிழ், அதாவது எங்களோட தாய்மொழி தமிழ் தான், எங்களுக்கு தமிழ் தான் வரலாறு. ஆனால் இந்த மாநிலத்தில் எங்கள் மாநில முதலமைச்சருக்கு ஹிந்தி தெரியாதுங்க. எங்கள் மாநில முதலமைச்சருக்கு ஹிந்தி தெரியாது. யாருக்குமே இது ஹிந்தி தெரியாது. ஹிந்தி எங்களுக்கு தேவையே இல்லை, கட்டாய மொழி எங்களுக்கு இல்லை. இந்தியை நாங்கள் வேணாம் தான் தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்தியை திணிக்கும் விதத்தில் நீங்கள் இந்தியை விளம்பரப்படுத்தி இந்தியில் பதாகை வச்சு தமிழக வாழ்க்கை வன்மையை கண்டிக்கிறோம்.